வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் குடும்பத்துக்கு புதிய சிக்கல். கிரிப்டோ விவகாரத்தில் கோடீஸ்வரன் ஐஸ்ரீட்சன் தொடர்ந்த அதிரடி வழக்கு. தங்கத்தின் விலை ரொக்கெட் வேகத்தில் உயர்வு. இன்றைய நிலவரம் இதோ. டொனால்ட் ட்ரம்புக்கு காத்திருக்கும் தேர்தல் அதிர்ச்சி. போர் நிறுத்தம் மீறப்படுவதால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது. ஈரானிய பேச்சுவார்த்தையாளர் தெரிவிப்பு. வெள்ளிக்கிழமைக்கு ஈரானுடனான பேச்சுவார்த்தை சாத்தியம் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். எரிபொருள் விலை அதிரடி உயர்வு. உலக நாடுகளை அச்சுறுத்தும் மத்திய கிழக்கு மோதல். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல். பெண் பத்திரிகையாளர் உள்ளிட்ட 5 பேர் பலி. 3 முறை தோல்வி. நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. 2.5 மில்லியன் ரூபாய் டாலர் மாயம். இலங்கை மீண்டும் கடனாளியாக மாறியதா? திடீரென்று பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க கடற்படை செயலாளர். பென்டகனில் தொடரும் குழப்பம். 3 ஈரானிய கப்பல்களை சிறைப்பிடித்த அமெரிக்க. ஆசிய கடற்பரப்பில் பதற்றம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. ட்ரம்ப் குடும்பத்தின் வெல்ஸ் லிபர்ட் பைனான்சியல்ஸ் கிரிப்டோ நிறுவனம் அதன் முக்கிய முதலீட்டாளரான கோடீஸ்வரர் ஐஸ்ரீட்சன் மூலம் சட்ட ரீதியான சிக்கலை எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரின் மகன் எரிக் ட்ரம்ப் ஆகியோரால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தன்னை மிரட்டி பணம் பறிக்க முயல்வதாக ஐஸ்ரீட்சன் குற்றம் சுமத்தியுள்ளார். தன்னிடமுள்ள டோக்கன்களை சட்டவிரோதமாக முடுக்கி அதன் மூலம் கிடைக்கும் நிர்வாக வாக்கெடுப்பு உரிமைகளை பறித்துள்ளதாக சன் குற்றம் சுமத்தினார். முறையான காரணமின்றி தன்னுடைய டோக்கன்களை நிரந்தரமாக அழித்து விடுவோம் என்று நிறுவனம் அச்சுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவுகின்ற போர் சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4734.42 விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $77.69 விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீவிரமான நாடு கடத்தல் கொள்கைகள் எதிர்வரும் நவம்பர் மாத இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு பாரிய சவாலாக அமையும் என்று புதிய கருத்து கணிப்பொன்று வெளியாகியுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் சுமார் 52% அமெரிக்கர்கள் ட்ரம்பின் நாடு கடத்தல் கொள்கைகளை ஆதரிக்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மாறாக 42% மட்டுமே அத்தகைய வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் முன்வந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்பட்டமாக மீறப்படுவதை கருத்தில் கொண்டு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈரான் தலைமை பேச்சுவார்த்தையாளராக செயற்படும் ஈரானிய சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிஃபப் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்த கடல்வழி முற்றுகையானது உலக பொருளாதாரத்தை பணிய கைதியாக்கி வைப்பதற்கு சமமானதென்றும் இஸ்ரேல் அனைத்து முனைகளிலும் யுத்த வெற்றியுடன் செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சுட்டிக்காட்டி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட காலிப்பப் இராணுவ ஆக்கிரமிப்பு மூலமோ அல்லது மிரட்டல்கள் மூலமோ அவர்கள் தமது இலக்குகளை அடைய முடியாது என்றும் ஈரானிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பது இதற்கு ஒரு வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் ஈரானுடன் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த 36 முதல் 72 மணித்தியாலங்களுக்குள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற வாய்ப்புள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்த தகவலை நியூயார்க் போஸ்ட் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து அதிபர் ட்ரம்பிடம் கேட்டபோது அது சாத்தியமே என்று அவர் குறுஞ்செய்தி மூலம் பதிலளித்ததாக அந்த ஊடகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற தீவிரமான போர் பதற்றங்கள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று மேலும் உயர்வை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $93.40 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்துகின்ற பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $102.3 அமெரிக்க டாலராக நிலவுகிறது.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிரான போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து செயல்பட்டது. இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்தது. இதனால் பதிலடியாக லெபனானை இஸ்ரேல் தாக்கியது. இதில் லெபனான் நாட்டில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர். உடனடியாக போர் நிறுத்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிடம் லெபனான் கோரியிருந்தது. இந்நிலையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் ஆவன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய அளவில் தீர்வு ஒன்றை ஏற்படுவதற்கான நடவடிக்கையாக இரு தலைவர்களும் தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளனர். அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து போர் தொடங்கியது. இரு தரப்பினரும் கடும் தாக்குதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார காலம் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அமெரிக்கா ஈரான் இடையில் பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. ஆனால் அது தோல்வியடைந்ததால் ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு ஈரான் கப்பல்களை தடுத்து வருகிறது. மேலும் ஈரான் கப்பல் ஒன்றை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. இதற்கு ஈரான் கடும் கண்டனம் வெளியிட்டது. ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகை மற்றும் கப்பல் பறிமுதல் நடவடிக்கையால் ஆத்திரமுற்ற ஈரான் பாகிஸ்தானில் இடம்பெற்ற இருந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மறுத்துள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை மந்தைவெளியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவரின் மகள் வித்யா வயது 20. இவர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வைத்தியராக வேண்டும் என்ற கனவோடு நீட் தேர்வுக்காய் வீட்டில் இருந்து படித்து வந்தார். வித்யா 3 முறை நீட் தேர்வு எழுதினார். 3 முறையும் தோல்வியடைந்தார். இதனால் மன உளைச்சலில் இருந்த வித்யா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடக்க இருக்கும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்து அதற்கென தயாராகி வந்தார். ஆனால் கடந்த 3 முறை தோல்வியடைந்ததால் விரக்தியில் இருந்த வித்யா இம்முறை தோல்வியடைந்து விடுவோம் என்ற பயத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தன்னுடைய அறையில் உள்ள மின்விசிறிகள் தூக்கப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானமை தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா கவலை வெளியிட்டார். இந்த நிதி உரிய கடன் வழங்குநரை சென்றடையாத நிலையில் இலங்கை தொழில்நுட்ப ரீதியாக மீண்டும் ஒரு தவணை கட்டணத்தை செலுத்த தவறிய நாடாக மாறியுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். இறையாண்மை கடன் முகாமைத்துவ பணிகள் இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து திரைசேரியின் அரச கடன் முகாமைத்துவ அலுவலகத்துக்கு மாற்றப்பட்ட போது தாம் எச்சரித்ததாக கர்சடி சில்வா குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க கடற்படையின் செயலாளர் ஜான் லெபன் திடீரென்று பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த மாற்றம் பென்டகன் அமைப்பின் தலைமை மாற்றங்கள் நடைபெறும் சூழலில் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கை மற்றும் ஈரானுக்கு எதிரான போரின் மத்தியில் இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஆசிய கடற்பகுதிகளில் குறைந்தது 3 ஈரான் கொடியுடன் இருந்த எண்ணெய் டேங்கர்களை தடுத்து நிறுத்தி அவற்றை இந்தியா, மலேசியா, இலங்கை அருகிலுள்ள நிலைகளில் இருந்து மாற்றி செலுத்தியுள்ளதாக கப்பல் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை தடுக்க தாக்குதல் நடத்தி வருவதோடு அமெரிக்கா ஈரானின் கடல் வர்த்தகத்திற்கு தடுப்பு விதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதலுக்கு பின் சுமார் 2 மாதம் கடந்து போர் நிறுத்தம் நிலைத்திராத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது ஃபாஹர் ஹலீஃபா போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என தெரிவித்தார். அந்த மீறல்களில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அடங்கும். இது உலக பொருளாதாரத்தை பிடை கைதியாக பிடிப்பதற்கு சமம் என்றும் அவர் தெரிவித்தார்.